Hello friends. Defense College வெல்லிங்டன் நீலகிரி தமிழ்நாடு லொக்கேஷனில் குரூப் சி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th பே கமிஷன் பிரகாரம் 18லேருந்து 56 இருக்கும். ஸோ பேசிக் சேலரி 18,000 இருக்கும். ஸோ வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க, வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த MTS ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் இருக்குது. மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும், MTS அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், பல்வேறு விதமான பணிகளை மேற்கொள்வாங்க. அது என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். லோடிங்கு, அன்லோடிங்கு, ஷிஃப்டிங் ஆஃப் கூட்ஸு, கார்டனிங்கு, ஃபீடிங்கு, க்ளீனிங் ஆஃப் ஹார்சஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கும். அதை ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா SC STக்கு 5 years, OBCக்கு 3 years. அதாவது SC ST 30 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு 3 years. ஸோ நீங்கள் 28 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ டிசேபிலிட்டிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா March 30க்குள்ளே போஸ்ட் மூலிமா அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணிடணும். நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அது நீங்கள் A4 ஷீட்டில் பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா March 30க்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, அப்ளிகேஷன் நீங்கள் இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணணும், தமிழ்லலாம் ஃபில் பண்ணக்கூடாது. அந்த அப்ளிகேஷன் கூட பாஸ்போர்ட் சைஸ் போட்டால் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்ததாக இருக்கணும், ரொம்ப ஓல்டாக இருக்கக்கூடாது. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, ஆதார் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. அதாவது நீங்கள் பிசி முஸ்லீம், MBC, DNC கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா OBC சர்டிஃபிகேட் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும். பழைய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடாது. அடுத்து செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் 10 x 22 சென்டிமீட்டர்ஸ்க்கு காக்கி கலர் போஸ்டல் கவர் தெரியும் இல்லையா, அது வாங்கிடுங்க. அதை வாங்கிட்டு அதுக்கு மேலே 26 ரூபாய்க்கு போஸ்டல் ஸ்டாம்பை நீங்கள் ஒட்டி அதையே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணும். அந்த கவர் எதுக்கு கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கான அட்மிட் கார்டை அந்த கவரில் போட்டு தான் ரிட்டன் உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங், இது அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் போல்டு லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும். சரிங்களா. நீங்கள் இந்த அட்ரஸ் தான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த A4 ஷீட் கவர் மேலே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்மு, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு இந்த அட்ரஸ்க்கு March 30க்குள்ளே போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிடணும். த கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் நீலகிரி 643231 தமிழ்நாடு, இந்த லொக்கேஷனுக்கு March 30க்குள்ளே போஸ்ட் மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமு, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே வெல்லிங்டன் நீலகிரி, அதாவது டிஃபென்ஸ் காலேஜ் வெல்லிங்டன் நீலகிரி லொக்கேஷனில் இருக்குது இல்லையா. ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 10th லெவலில் தான் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷு, இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் அவேர்னஸில் இருந்து தான் கொஷின் வரும். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களை இந்த மெரிட் லிஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா. அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் மெரிட் லிஸ்ட்டாக இருக்க போகுது. அடுத்து தேவைப்பட்டால் ஸ்கில் அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல், இந்த ஹைட்டு வெயிட் இதை செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன், அட்மிட் கார்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் கவர் நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ அந்த கவருக்குள்ளே போட்டு தான் ரிட்டன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த வென்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி DSS வெல்லிங்டனில் தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே
டிஃபென்ஸ் காலேஜ் நீலகிரியில் இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் டெஸ்ட்டு எல்லாமே உங்கள் சொந்த செலவில் போயிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ட்ராவலிங் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஓன் மணியை ஸ்பெண்ட் பண்ணி போய் தான் ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாபிக் கொடுத்துட்டாங்க. டீட்டெயிலு சிலபஸ் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மு, அட்மிட் கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 2 காப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று ஆஃபீஸ் காப்பி, இன்னொன்று கேண்டிடேட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 காப்பி கொடுத்துருப்பாங்க. அதாவது டூப்ளிகேட் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அடுத்து கேண்டிடேட் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது 2ஐயும் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். இதில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இங்கே ஒட்டிட்டு அதுக்கு மேலே கிராஸாக சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர் 1, மொபைல் நம்பர் 2, அடுத்து இமெயில் ஐடி, இதை மட்டும்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த 7, 8, 9, 10 இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. சீரியல் நம்பர் 6 வரையும் ஃபில் பண்ணி இது 2ஐயும் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்து கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு கிராஸாக அதுக்கு மேலே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். நேமு டு பி ஃபில்ட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸில் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், கேட்டகிரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முன்னுரிமை தருவாங்க, ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கட்டாயம் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்க்ளோஸ் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தடையில்லா சான்றிதழ் அப்ளிகேஷனோட இணைச்சி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது இருந்தால் சென்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கேன், அன்எம்ப்ளாயாக தான் இருக்கேன் அப்படின்னா என்ஓசி தேவையில்லை. அடுத்து மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸு, டேட் இருக்கும். அடுத்து சிக்னேச்சர் பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி அந்த A4 ஷீட் கவருக்குள்ளே போட்டு ஸோ அந்த குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு March 30க்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணிடணும். ஸோ இதுக்கு ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணோம், அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இதில் இல்லை. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரிட்டன் டெஸ்ட்டில் உங்கள் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாமில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டோட ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் ஸ்கில்லு, ஃபிசிக்கலுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸ்கில் அப்படின்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் அப்படின்னா உங்கள் ஹைட்டு, வெயிட் இதெல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மெடிக்கல் எக்ஸாம்லாம் இல்லை, ஃபிசிக்கலில் உங்கள் ஹைட்டு, வெயிட் மட்டும் செக் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். டீட்டெயில்டு சிலபஸ் மட்டும் நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேம் அதே தான். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா, அதில் இந்த இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கு, நியூமரிக்கல் ஆப்டி, ஜென்ரல் இங்கிலீஷ் அவேர்னஸ் இதெல்லாமே இருக்கும். சேம் அதே டாபிக் தான், கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ கொஞ்சம் எலாபரேட்டாக படிப்பீங்க. இதுக்கு நீங்கள் இந்த டாப்பிக்கு ப்ளஸ் ஒரு சில 10th புக்கு நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இதுவரையும் ரிட்டன் டெஸ்ட்டு யாராவது அட்டன் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டு எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு தெரியல. ஒரு சில பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய சஜஷன்ஸை கேட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.